வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் சினிமா வீரன். நம்ம ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போனது உங்கள் எல்லாருக்கும் தெரியல காய்ஸ். அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்காக இதுவரை தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த 10 பிரபலங்களை பற்றி தான் காய்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம சிலம்பரசன் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புள்ள விஜய் அண்ணா, பின்னடைவுகள் உங்களை ஒருபோதும் தடுத்ததில்லை. இதைவிட பெரிய புயல்களை எல்லாம் நீங்கள் கடந்து விட்டீர்கள். இதுவும் கடந்து போகும். உண்மையான திருவிழா ஜனநாயகன் எப்பொழுது வெளியாகுமோ அந்த நாளில் தான் தொடங்குகிறது என்று நம்ம சிம்பு அண்ணன் விஜய் அண்ணனுக்கு ஆறுதலாக குரல் கொடுத்துருக்காரு காய்ஸ். அடுத்ததா நம்ம ரவி மோகன் அண்ணன் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதயம் உடைந்தது விஜய் அண்ணா, ஒரு சகோதரனாக உங்கள் அருகில் இருந்து லட்சக்கணக்கான சகோதரர்களில் ஒருவனாக நான் உங்களுடன் நிற்கிறேன். உங்களுக்கு ஒரு தேதி தேவையில்லை, நீங்கள் தான் தொடக்க நாள். அந்த தேதி எப்பொழுது வந்தாலும் பொங்கல் அப்பொழுது தான் தொடங்குகிறது அப்படின்னு விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு காய்ஸ். அடுத்ததா நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, இது இந்திய சினிமாவில் மிகப்பெரிய விடையாக இருக்கும் என்று கூறியிருக்காரு காய்ஸ். அடுத்து நம்ம சாந்தனு பாக்கியராஜ் அண்ணன் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்து மனமுடைந்தது. எல்லோரும் அது யாராக இருந்தாலும் அனைத்து ரசிகர்களும் பார்வையாளர்களும் ஜனநாயகன் குழுவினருடன் சரியானதை ஆதரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் அண்ணா, ஒரு சகோதரனாக நான் உங்களுடன் நிற்பேன். பார்வையாளர்களாகவும் ரசிகர்களாகவும் நாங்கள் என்ற அணிக்காக நிற்போம். பொங்கல் வெளியீடு ஜனநாயகன் படத்திலிருந்து தொடங்குகிறது என்று கூறியிருக்கார் காய்ஸ். அடுத்து நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சார் தான் காய்ஸ். ஒரு சினிமா காதலனாக எனது சில சிந்தனைகள். குறைந்த பட்ஜெட் இந்திய படத்திற்கு தியேட்டர்கள் இல்லை, அதாவது சல்லியர்கள். சென்சார் தாமதத்தால் விஜய் சாரின் நடிப்பில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போனது. மற்றொரு பெரிய பட்ஜெட் படமான பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தாலும் பல மையங்களில் முன்பதிவு தொடங்கப்படவில்லை. இப்படி ஜனநாயகன் திரைப்படத்தை குறிப்பிட்டு கார்த்திக் சுப்புராஜ் சார் அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கார் காய்ஸ். அடுத்து நம்ம ரத்னகுமார் அண்ணன் தான் காய்ஸ். கடந்த சில மாதங்களாக பெரிய படங்கள் மீண்டும் ஒத்தி வைக்கப்படுவதை பார்ப்பது வேதனை அளிக்கிறது. தமிழ் திரையுலகம் பெரும் ஆபத்தில் உள்ளது. வலுவாக இருங்கள் விஜய் அண்ணா மற்றும் அவரது குழுவினர். ஜனநாயகன் கோவிட் காலத்தில் நீங்கள் தமிழ் சினிமாவை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளீர்கள். கடைசியாக ஒரு முறையாவது நீங்கள் அதை செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூறியிருக்கார் காய்ஸ். அடுத்ததா நம்ம சிபி சத்யராஜ் அண்ணன் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் வெளியீட்டை சுற்றி நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் ஒரு மாபெரும் வெற்றிக்கான சரியான களத்தை அமைத்து கொண்டிருக்கின்றன. கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் அண்ணா ஸ்டைலில் சொல்லியிருக்கார் காய்ஸ். அடுத்ததா இயக்குனர் அஜய் ஞானமுத்து சார் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகாரத்தை முழுமையாக தவறாக பயன்படுத்துதல். எந்த ஒரு படமும் ஒரு நபரை பற்றியது மட்டுமல்ல. ஒரு படம் திரைக்கு வருவது நூற்றுக்கணக்கான மக்களின் முயற்சிகளும் பணமும் தேவைப்படுகிறது. அணிக்கு அனைத்து பலமும் ஒரு தளபதியின் படம் மற்றும் அவரது பிரியா விடை படம். இது எப்போது வெளியானாலும் அதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொண்டாடுவோம். தலைவன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்போதான் தியேட்டர் பக்கம் போகிறேன். பொங்கல் ஒத்தி வைக்கப்பட்டது, ஜனநாயகன் பொங்கல் என்று ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு காய்ஸ். அடுத்து நம்ம ஹரிஷ் கல்யாண் அண்ணன் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சார் ரசிகராகவும் சினிமா காதலராகவும் ஜனநாயகனின் தாமதம் மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆனால் கொண்டாட்டங்கள் மட்டும் தள்ளி போடப்படுகின்றன. காத்திருப்போம் என்று விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு காய்ஸ். 10வதாக நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அண்ணன் தான் காய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் விரைவில் அனைத்து தடைகளையும் கடந்து திரையில் மாயாஜாலத்தை படைப்பார். வெளியீட்டு தேதி அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு திருவிழாவாக இருக்கும் என்று ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு காய்ஸ். மேலும் பல சினிமா தகவல்களுக்கு நம்ம சினிமா வீரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய் காய்ஸ்.